ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மல்டி இன்ஃபர்மேஷன் மீடியா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹேர் ஸ்ட்ரைட்டனிங், ஹேர் ஸ்மூத்தனிங், வாட் எவர் கெமிக்கல் சர்வீசஸ், அதை பற்றி தான் நம்ம இதை பேச போகிறோம். யார் யார் பண்ணலாம், யார் யார் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பண்ணால் என்ன மாதிரி வந்துட்டு இஷ்யூஸ் வரும், அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ஸ்மூத்தனிங் அண்ட் ஸ்ட்ரைட்டனிங், இது ரெண்டுமே பேசிக்காக பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ஸ்மூத்தனிங் தான் வேணும், ஸ்ட்ரைட்னிங் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கேட்குறாங்க. பட் ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்மூத்தனிங் அண்ட் ஸ்ட்ரைட்டனிங் வந்துட்டு ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான், ரெண்டுமே வந்துட்டு ஒன்று தான். அதனால் இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, எனக்கு இது ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, பிலோ 18 இருக்கவங்க வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அவங்க வந்துட்டு நான் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஆக்சுவலாக என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிலோ 18 இருக்கீங்க, தயவு செஞ்சு வந்துட்டு பண்ணாதீங்க. 18 இயர்ஸ் மேலே வேணால் பண்ணிக்கோங்க. ஏன் நான் வந்துட்டு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது, மற்றவங்களோட ஹேரை பார்த்துட்டு நீங்கள் ஓகே எனக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிடுவீங்க. பட் அதை வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு அதே வந்துட்டு என்ன ப்ராடக்ட் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எக்ஸ்டென்ஸோ லோரியல் யூஸ் பண்ணாங்க, நீங்களும் அதே தான் யூஸ் பண்ணணும். அதை தவிர்த்து வேறு எந்த ப்ராண்டும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ மாஸ்க்கு சரி, ஷாம்பு சரி, கண்டிஷ்னர் சரி, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். சிரம் சரி, எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது இஷ்யூ வந்து உங்களோட ஹேர் வந்துட்டு பிரேக்கேஜ் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு ஹேர் வந்துட்டு கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஓகே, நான் ஏன் பிலோ 18 இருக்கவங்க ஸ்கூல் போகிற பசங்க வந்துட்டு நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொன்ன ஒரு பெரிய காரணம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து என்ன பண்ணுறாங்களோ, இப்போது நீங்கள் கெமிக்கல் சர்வீஸ் நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறீங்களோ இல்லை வந்துட்டு ஹேர் கலரிங் பண்ணுறீங்களோ, இப்போ அவங்க என்ன பிராண்டில் பண்ணுறாங்களோ அதே பிராண்டுக்கான வந்து நீங்கள் ஷாம்பூ, கண்டிஷ்னர், மாஸ்க் இதெல்லாமே தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணலன்னா உங்களோட ஹேர் வந்துட்டு கண்டிப்பாக டேமேஜ் ஆகும், பிரேக்கேஜ் ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து அதாவது வந்துட்டு 2 டேஸ்க்கு ஒன்ஸாவது வந்துட்டு உங்களோட ஹேரை வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணணும். அந்த இன்னொரு விஷயம் வந்துட்டு இருக்குது. இப்போது நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதாலையோ இல்லை வந்து ஹேர் கலரிங் இதை மாதிரியெல்லாம் எதாவது பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்துட்டு இது வருமா, ஹேர் வந்துட்டு லாஸ் ஆகுமா, முடி கொட்டுமா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக முடி கொட்டாது, அது வந்து 100% கேரண்டி. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் ஹேர் வந்துட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணலன்னா கண்ணா பின்னான்னு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புங்க வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போது நம்ம இந்த கெமிக்கல் சர்வீஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேர் கொட்டுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது இல்லைங்களா? கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக கொட்டாது. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போது வந்து நம்மளுக்கு முடி கொட்டுறது எங்கே இருக்கிற பிரச்சனை, ரூட் வீக் ஆனால் தான் நம்மளுக்கு வந்துட்டு முடி கொட்டும், மேலே இருந்து கொட்ட போகிறதில்ல. முடி கொட்டுற பிரச்சனைங்கிறது வந்துட்டு உள்ளுக்குள்ளேருந்து வந்துட்டு கொட்டுற பிரச்சனை. அது வந்து எதனாலனா, நீங்கள் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது முடி கொட்டுறதுக்கு, 1-2 ரீசன்ஸ் இல்லை. இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் முடி வந்துட்டு நம்மளுக்கு மேலே இருக்கிறது ஓகேங்களா, இதுக்கு மேலே தான் நம்ம வந்துட்டு இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஹேர் கலரிங்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஸ்ட்ரைட்னிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்மூத்னிங்காக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் பயமே தேவையில்லை. நம்ம ஹேருக்கு வந்துட்டு இங்கே மேலே தான் பண்ண போகிறோம், ஸ்கேல்புக்கு மேலே தான் நம்ம பண்ண போகிறோம், ரூட்டில் போயிட்டு பண்ண போகிறதில்ல. அதனால் முடியை வந்துட்டு கொட்டாது. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக என்ன கெமிக்கல் சர்வீஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஷாம்பு, கண்டிஷ்னர், மாஸ்க்கு, சிரம்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா, அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் மந்த்லி ஒரு 3 டைம்ஸ் வந்துட்டு ஸ்பா பண்ணிக்கோங்க ஹேருக்கு. அது உங்கள் ஹேரை வந்துட்டு கொஞ்சம் காப்பாற்றும், இதில் இருந்து பிரேக்கேஜ்லேருந்து இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு காப்பாற்றும். ஸோ இந்த இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால தான் பிலோ 18 இருக்கவங்க வந்துட்டு யாரும் வந்து கெமிக்கல் சர்வீஸ் வந்து பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க. அதாவது வந்து அவங்க சிஸ்டருக்கு வந்து இது இப்போது வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்துட்டு இல்லை பிலோ 18 இருக்கவங்களுக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறதால தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். சேனலுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.